ஒரே காரில் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் பயணம் மேற்கொள்கின்றனர். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். ஒரே காரில் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் பசும்பொன் நோக்கி பயணம் செய்கின்றனர். விவரங்களை சொல்லுங்க. பன்னீர்செல்வம் வரக்கூடிய வழி எங்கும் அவருடைய ஆதரவாளர்கள் பன்னீர்செல்வத்திற்கு வரவேற்பு கொடுப்பதற்காக திரண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தன்னுடைய இனோவா வாகனத்திலிருந்து தேர்தல் பிரச்சார வாகனத்திலும் அவ்வப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மேலே ஏறி நின்று தன்னுடைய தொண்டர்களுக்கு நன்றி கூறுகின்றார். அப்பொழுது பன்னீர்செல்வத்தோடு இணைந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் கூட இணைந்து ஒன்றாக நின்று வணக்கம் கூறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. இதன் மூலமாக செங்கோட்டையன் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோர் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்பது, இன்று பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியிலிருந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கான பணிக்காக தாங்கள் ஒன்றிணைந்திருப்பதாக தொண்டர்களுக்கு தெரிவிக்க அந்த ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கான ஒரு பயணமாகத்தான் இந்த பசும்பொன் பயணத்தை பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் இருவருமே இணைந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள். மதுரையிலிருந்து புறப்பட்ட பன்னீர்செல்வத்தின் காரிலேயே செங்கோட்டையனும் பயணம் செய்திருந்தார். ஒரே இனோவா வாகனத்தில் இருவரும் வந்தார்கள். அதன் பிறகு ஆங்காங்கு வரக்கூடிய வழி எங்கும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக அவருடைய ஆதரவாளர்கள், உரிமை மீட்பு குழுவினுடைய தொண்டர்கள் திரண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தின் மீது ஏறி நின்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனக்கு வழங்கக்கூடிய அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது செங்கோட்டையன் பன்னீர்செல்வத்தோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையனுக்கும் மலர் தூவி பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள், அவருடைய தொண்டர்கள் வரவேற்பு வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இருவருமே உற்சாகத்தோடு தற்போது பசும்பொன் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு திசையிலே டிடிவி தினகரனும் பசும்பொன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். எனவே டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகிய மூன்று பேரும் ஒரே நேரத்திலே நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திலிருந்து தங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த பயணம் என்பது அதிமுகவில் மீண்டும் பன்னீர்செல்வத்தை இணைக்க வேண்டும், டிடிவி தினகரனை இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையாக இருந்து வருகின்றது. மற்றொரு பக்கம் இதுபோன்ற கோரிக்கைகளை முன்வைத்தால் அதிமுக தலைமை எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு கடந்த காலத்திலே பல்வேறு உதாரணங்கள் இருந்தன. பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பேசினால் அவர்கள் அதிமுகவிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள். இப்படியான சூழ்நிலையிலே பன்னீர்செல்வத்தோடு இணைந்து ஒரே காரிலே செங்கோட்டையன் பயணம் செய்திருக்கின்றார். செங்கோட்டையனை பொறுத்தவரை பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.